நீ கடந்து வந்த பாதையை நினைத்து ஒரு பொழுதும் வருந்தாதே. அது உன்னை சீரமைத்து இன்றைய வெற்றிக்கு தான் தயாராக்கி இருக்கின்றது. வாழ்க்கை என்றால் வெற்றியும் தோல்வியும் கலந்த ஒரு பயணம். சில நேரங்களில் போராட்டம் மட்டுமே நீண்டு கொண்டே போவது போல தோன்றுகின்றது. அந்த நேரத்தில் மனதில் எப்பொழுதுதான் நிம்மதி வரும், எப்பொழுதுதான் சிரிப்பு மலரும் என்கின்ற கேள்வியும் உடனே எழுந்து விடுகின்றது. இந்த கந்தனுடைய கோவிலை தேடி வருபவர்கள் முருகன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான் என்ற ஒன்றை மனதில் ஆழமாக பதிய வைத்திருப்பவர்கள். சோதனைகள் தான் வாழ்க்கையின் சுவரில் செங்கற்களைப் போல அடுக்கி நம்மை உயரத்துக்கு கொண்டு செல்கின்றது. போராட்டம் வெறும் தண்டனை அல்ல, அது வெற்றிக்கான முன்னோட்டம்தான். உன் சோதனைகள் எல்லாம் முடிந்தது. இனி உன் முகத்தில் சிரிப்பு மலரட்டும். நல்லதொரு நற்செய்தி உன்னை தேடி வரட்டும். நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்கப் போவதை பார்த்து அதிசயிக்கப் போகின்றாய். கடன் சுமையால் வாடிய நீ அந்த சுமைகள் எல்லாம் கழித்து கொள்ளும் நாள் வந்து விட்டது. உறவில் இருந்த தகராறு எல்லாம் இப்பொழுது சமாதானத்தை காணப்போகின்றது. உடல் நலம் குன்றியது இப்பொழுது ஆரோக்கியத்தை மீண்டும் பெறப்போகின்றது. அமைதி இல்லாத நிலை மறைந்து அமைதியானது வர தொடங்கும். அச்சங்கள் எல்லாம் அகன்று போகும். எதிர்பாராத உதவிகள் எல்லாம் உன்னை தேடி வரும். தொலைந்த அந்த வாய்ப்புகள் எல்லாம் மீண்டும் நீ கிடைக்க பெற்று உன் கனவுகள் எல்லாம் நிஜமாக போவதை பார்த்து வியப்படைய போகின்றாய். ஏன் இந்த நிலை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்காமல் இந்த நிலை வருவதற்கு முக்கிய காரணம் என்ன என்று சற்று யோசித்து பார்த்து அதை திருத்தி கொண்டால் உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படாது. அந்த கஷ்டங்களை எல்லாவற்றையும் நீ சந்தோஷமாக மாற்றிக்கொள்ளவும் முடியும். இனி எந்த ஒரு பயமும் வேண்டாம், இனி எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். தாமதம் என்பது இனி உன் வாழ்க்கையில் இல்லை. நான் உன்னோடு இருக்கின்றேன். உனக்கு நான் கொடுக்க போகின்ற வெற்றியை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. வெற்றி என்பதுதான் இனி உன் கதையின் உச்சமாக இருக்கும். நீ சந்தித்த துன்பங்கள் உன்னை அடிமையாக்கவில்லை. அதை மீறி புதிய உலகை நீ வெல்லக்கூடிய வீரனாகி உள்ளாய். இனி உன் கண்களில் கண்ணீர் இல்லை, மகிழ்ச்சி மலர மட்டுமே நான் ஏற்பாடு செய்திருக்கின்றேன். இன்று பெற்ற இன்பம் இனி நீ எதிர்காலத்திலும் பெறுவாய். உன் வாழ்க்கை மலர்ந்து குடும்பம், சமூகம், உன் அன்புக்குரியவர்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவார்கள். உன் அடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் வெற்றியின் படிக்கற்களாக இனி மாறிவிடும். நீ விரும்பியது கிடைக்கப் பெறுவாய். நீ கண்ட கனவு நிஜமாகும். உன் வாயில் இனி நன்றி என்ற சொல் மட்டும்தான் ஒலிக்கும். இத்தனை சோதனைக்கு பின்பும் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குமா? தள்ளி போயிருந்த அத்தனை சுபம் தரக்கூடிய நிகழ்ச்சிகளும் இனி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். இருட்டுக்கு அப்பால் எப்பொழுதும் ஒளிதானே. மனதில் நம்பிக்கை வைத்தவன் எந்த நிலையிலும் விழுவது இல்லை. என் அன்பான பக்தர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டுவிடாமல் காக்கின்றவன் நான். கந்த சஷ்டி கவசத்தை நீ படித்திருக்கும் பொழுது உனக்கு கவசமாக நான் இல்லாமல் விட்டு விடுவேனா? எல்லா நேரங்களிலும் உனக்கு கவசமாக இருந்து பாதுகாக்கக்கூடியவன் உன் முருகன். தற்சமய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என் அருளால் அத்தனை பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். பயத்தை விட்டுவிட்டு யாமிருக்க பயமேன் என்கின்ற மந்திரத்தை மனதில் நினைவில் வைத்து கொண்டு தைரியமாக துணிச்சலோடு உன்னுடைய வேலைகளை நீ செய். உன் கடமைகளிலிருந்து பொறுப்புகளிலிருந்து தவறாதே. உன் பக்கம் நான் இருக்கின்றேன். வெற்றியை பெற்று தருவேன். நல்லது நடக்கும்.